அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. தயவு செய்து யாரும் இதை தவற விட்டுடாதீங்க. நாளைய தினம் வைகாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமை. பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பெருமாள் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு இவற்றையெல்லாம் செய்வது அப்படிங்கிறது வழக்கம். ஆஞ்சநேயர் வழிபாடும் நம்ம செய்வோம். நாளைய தினம் இந்த வைகாசி மாதம், அது என்ன வைகாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமைனா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது புருஷோத்தம மாதம், மாதவ மாதம், மல மாதம், அதிக மாதம் அப்படின்னு அழைப்போம். மாதவ மாதம், புருஷோத்தம மாதம், இது எல்லாமே பெருமாளை தான் குறிக்கிறது. இந்த மாதம் முழுக்க நம்ம தினம்தோறுமே துளசி இலைகளால் பெருமாளை அர்ச்சனை செய்யும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில அளவில்லாத சந்தோஷங்கள் பெருகும். தினம்தோறும் அர்ச்சனை செய்ய முடியாவிட்டாலும் சனிக்கிழமையில மட்டுமாவது நம்ம துளசி மாலை, துளசி இலைகளால் அர்ச்சனை செய்திருக்கணும். நாளைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. ஸோ யாருமே தவற விட்டுடாதீங்க. துளசி இலைகளால் பெருமாளுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்தாலும் சரி, அல்லது மாலை போட்டாலும் சரி, நீங்கள் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத நாளைக்கு அவசியம் செய்யணும். முடிந்தால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இதையெல்லாம் தொடர்ந்து நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மற்றொரு சிறப்பான ஒரு வழிபாடு. அதற்கு தேவை ஒரே ஒரு அரச மரத்தோட இலை. எப்பொழுதும் நம்ம சொல்வது என்ன, நம்ம சேனலில் நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் அரச மரத்தை தொட்டு வணங்கலாம். அதில் இருக்கக்கூடிய இலைகளை நீங்கள் பறிக்கலாம். மற்ற நாட்களில் அதனை நாம் பறிக்கக்கூடாது. கீழே விழுந்திருக்கக்கூடிய கிளைகளை வேணால் நம்ம எடுக்கலாமே தவிர, நம்ம அதை அரச மரத்தை மற்ற தினங்களில் நம்ம பறிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். இது அரசனுக்கு நிகரான மரம் அப்படிங்கிறதால தான் இதை நம்ம அரச மரம், ஆண் மரம் அப்படின்னு இதை அழைப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா பிள்ளையார் தான் இந்த அரச மரத்துக்கு அடியில் இருப்பார். புத்தர் ஞானம் பெற்றது இந்த போதி மரத்துக்கு அடியில் தான். போதி மரம் அப்படிங்கிறது இந்த அரச மரம் தான். மற்ற மரங்களை காட்டிலும் இந்த அரச மரத்துக்கு மகத்துவ குணம், மருத்துவ குணம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த அரச மரத்துக்கு அடியில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தாலோ அல்லது படுத்து எழுந்திரிச்சிட்டு வந்தாலோ, இரவு நேரங்களில் கிடையாது, பகல் நேரங்களில் நீங்கள் உட்கார்ந்துட்டு அல்லது நீங்கள் அந்த மரத்தை சுற்றி வந்தாலோ அவ்வளவு நல்லதொரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அரச மரத்தை சுற்றினால் அந்த பிள்ளை பேரு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தியும் இந்த அரச மரத்துக்கு உண்டு. இந்த அரச மரத்தை வைத்து நம்ம நிறைய விஷயங்கள், நம்ம தாந்திரிக விஷயங்கள், டான்ட்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றலாம். ஜஸ்ட்டு அரச மரத்தோட இலையில் நாம் ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு எழுத்தை எழுதி அதன் மேல் தீபம் ஏற்றும் பொழுது நிகரற்ற செல்வ வளம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். கடன் தொல்லை அப்படிங்கிறது தீரும். அரசாங்க வேலை கிடைப்பதற்கு இந்த அரச இலையை வைத்து வழிபாடு செய்வாங்க. இன்னும் நிறைய பேர் தூங்குற பொழுது தலையணை அடியில் இந்த அரச இலையை வைப்பாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், சரிங்களா? இந்த அரச இலையில நாளைக்கு ஒரு இலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா தயவு செய்து விட்டுடாதீங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மரங்கள் இருக்கக்கூடும், நிறைய இலைகள் அது கீழே கொட்டி இருக்கக்கூடும். உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இதை நீங்கள் செய்யலாம். அதனால் விருப்பம் உள்ளவர்கள், உங்களுக்கு நம்பிக்கை இருப்பவர்கள் நாளை இதை செய்து பாருங்கள். இதை நாளைக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது வெகு விரைவாக குறையும். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வேர் பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் விஷ்ணுவும், மேல் பகுதியில் சிவபெருமானும் இருப்பதாக ஐதீகம். மும்மூர்த்திகளும் வாசம் செய்யக்கூடிய ஒரு மரம் தான் இந்த அரச மரம். இந்த அரச மரத்தை கொஞ்சம் என்ன சொல்கிறது, புத்தி கம்மியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதை நம்ம சுற்றி வரும் பொழுது நல்ல ஒரு ஞான தெளிவு, புத்தி கூர்மை, அதை மாதிரி மெமரி பவர் இதெல்லாம் நல்லாவே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட்டு நாளைக்கு ஒரே ஒரு இலையை நீங்கள் எடுத்து இதை மஞ்சள் குங்குமம் வைத்து உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு 4 வரி மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் உச்சரிங்கள். ஒரே ஒரு முறை நீங்கள் உச்சரிங்கள். அவ்வளவு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் மேம்படும்.
இந்த மந்திரம் வந்து வெற்றியை நமக்கு வாரி வழங்கும், தடைகளை எல்லாம் நீக்கும். இந்த மந்திரம் சிவபெருமான் ராமருக்கு கூறியது. அதாவது ராமர் வந்து ஆரண்ய காண்டம் முடிந்து திரும்பும்பொழுது நிறைய தடைகள் ஏற்பட்டது. அந்த தடைகளை எல்லாம் சுக்குநூறாக உடைத்தது இந்த மந்திரம். ஸோ பெருமாளை வேண்டி இந்த மந்திரத்தை நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு முறை உச்சரித்து பாருங்க. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத பல வெற்றிகள், இத்தனை நாட்களாக இழுத்து கொண்டிருந்த ஒரு காரியம் உடனே உங்கள் கைக்கு வரும். ஸோ அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். நாளைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த அந்த அரச மர மந்திரம் இதுதாங்க. ஒரே ஒரு அரச இலை. இதை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செய்யலாம். ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு சில தடைகள் இருக்கும். அவங்க இழந்ததை திரும்ப பெறுவதற்கு, சந்தோஷத்தை திரும்ப பெறுவதற்கு தான் வந்து சிவபெருமான் ராமருக்கு இதை வந்து உச்சரித்தார். அதே போல் நம்ம வந்து சந்தோஷமான வாழ்க்கையை திரும்ப பெறுவதற்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தடைகள், காரிய தடைகள் நிறைய இருக்கும், அதெல்லாம் நீங்குவதற்காக இதை வந்து நம்ம உச்சரிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலையை நீங்கள் எடுத்து உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. ஓம் நமோ நாராயணன் தெய்வம் சங்கு சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வ மங்கள காரகம். இதுதாங்க அந்த மந்திரம். ஒரு முறை உச்சரித்தால் போதும். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் உச்சரிக்கணும். நாளைக்கு கிருத்திகையும் சேர்ந்து வருது. அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் தலை குளிச்சுட்டு பெருமாள் வழிபாடு அவசியம் செய்யணும். நாளைக்கு சிவராத்திரியும் இருக்குது. முருகர் வழிபாடும் செய்யலாம், சிவபெருமானுடைய வழிபாடும் செய்யலாம். மும்மூர்த்திகளின் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த மரத்தோட இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா தயவு செய்து விட்டுடாதீங்க. அவசியம் இந்த வைகாசி மாதத்தில் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறத வரைவாங்க. சில பேர் வந்து ஸ்ரீம் அப்படிங்கிறத வரைவாங்க. சில பேர் ஓம் அப்படிங்கிறத வரைவாங்க. சரி, இப்போ மந்திரம் சொல்லிட்டோம். அதன் பிறகு இந்த இலையை நம்ம எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பூஜை அறையில் வைக்கிறதுனா வைக்கலாங்க. அதை மாதிரி நீங்கள் வெறுமனே மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், அல்லது ஏதாவது சின்னங்கள் குறியீடுகள் அதில் வரைகிறதுனாலும் வரைஞ்சிட்டு உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். பூஜை அறையில் 3 நாட்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கால்படாத இடத்துல தூக்கி போடலாம். உங்கள் பணப்பெட்டியில் 3 நாட்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கால்படாத இடத்துல தூக்கி போடலாம். இன்னும் வந்து சில பேர் தலையணை கீழே 3 நாட்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுவாங்க. ஸோ இந்த 3 வழிகளில் ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த மந்திரத்தை வைகாசி மாதம் முடிய போகுது. அந்த தருணத்தில் நம்ம இதை ஒரு முறை உச்சரித்தால் கூட கோடி முறை உச்சரித்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது பெருகும், செல்வத்தடை தீரும், கடன் பிரச்சனை தீரும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் நம்மை தேடி வரும். அதனால் பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கிட்டு நாளை அவசியம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் எல்லாருமே செய்யுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.